மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ருசியான ஈஸியான வதக்கு சட்னி எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கி நல்லா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். வதக்கு சட்னிக்கு கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா இப்போ பொரியட்டும். பொரிஞ்சதும் அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, அப்புறம் கடுகு இது மூணுமே நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சட்னி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறமா காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த ருசியான வதக்கு சட்னி இட்லி, தோசை, பரோட்டா, அப்புறம் பஜ்ஜி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதில் 4-5 பொருட்களை பயன்படுத்தி சூப்பரான வதக்கு சட்னி செஞ்சிடலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி தான் நல்லா மசியாக வதக்கிக்கணும். வெங்காயம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். மிதமான தீயிலே வச்சு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசியாக வதங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இப்போ ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக வதக்கு சட்னி அரைச்சாச்சு. சூப்பரான வதக்கு சட்னி ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செஞ்சாச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச சட்னியை தனியாக நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த வதக்கு சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.